பல ஆண்டுகளாக முடக்குவாதத்தால் மிகுந்த சிரமப்பட்ட ஒருவர் இயேசுவினால் நலமடைகிறார். நம்பிக்கையெல்லாம் இழந்து தனக்கு உதவி யாருமே இல்லை என்ற ஒரு மனநிலையிலே இயேசு தாமாக முன்வந்து அவரை குணமாக்குகிறார். அந்த மனிதனுக்கும் இயேசுவுக்கும் நடந்த உரையாடலிலே அவனுடைய நம்பிக்கை வெளிப்பட்டு மகிழ்ச்சியோடு செல்கிறார். இந்த புதுமையை பார்க்கிற பொழுது இந்த தவக்காலத்திலே ஒரு சில இறையியல் அறிஞர்கள் இதனை நாம் பாவத்திலோ பாவ பழக்கங்களிலோ மூழ்கி இருக்கும்போது நம்பிக்கை இழந்து போகிறோம், குணமடைய வேண்டும், நலமடைய வேண்டும், மன்னிப்பை முழுமையாக்க வேண்டும் என்றால் இயேசுவோடு இந்த உறவாடல் தேவை. ஒரு சில பாவங்களிலிருந்து மீண்டும் எழுந்து வர முடியாமல் தவிக்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பொய் சொல்லும் பழக்கமாக இருந்தாலும் சரி, திருடுவது அல்லது பாலியல் சம்பந்தப்பட்ட பழக்கங்கள், எந்த பாவத்தினால் மிகுந்த சிரமப்படுகிறோமோ அங்கே கடவுளுடைய அருள் வேண்டி ஜெபிப்போம். கடவுள் நம்மை தூக்கி நிறுத்துவார். பல ஆண்டுகள் நம்பிக்கை இழந்து மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருந்தாலும் இந்த தவக்காலத்திலே மீண்டும் ஒரு முயற்சி செய்வோம். இயேசுவே, உம் அருள் எனக்கு வேண்டும், நான் நலமடைய வேண்டும், உம்மைதான் நம்பி இருக்கிறேன் என்று சரணடைவோம். நாம் தூய்மையாக்கப்படுகின்ற பொழுது, பாவ மன்னிப்பை பெறுகின்ற பொழுது அது புனிதத்தை நோக்கி சிறந்த பயணம் என்பதை மறக்க வேண்டாம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.